வாக்களித்த மக்களின் வளர்ச்சிக்கு பதிலாக பிரதமர் மோடி அல்வாவும் பக்கோடாவும் தான் கொடுத்தார் என்பதை உணர்த்தும் வகையில் நெல்லை தொகுதி திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவாக மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு அல்வாவும் பக்கோடாவும் வழங்கி நூதன முறையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா, மேலும் விவரம். வணக்கம். அதாவது மோடி தலைமையிலான அரசு 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தரவில்லை. இது திருநெல்வேலி மக்களுக்கு மோடி அல்வா கொடுத்துவிட்டார். பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தராமல் மோடி அரசு பக்கோடா விற்று அறிவுறுத்தியது என விவசாய கடனை தள்ளுபடி செய்தும் தொடர்ந்து பல வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் பாளையங்கோட்டை பருப் தலைமையில் அந்த கட்சியினர் மேலப்பாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு அல்வா மற்றும் பக்கோடா கொடுத்து மோடி அரசு எந்தவித வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து அந்த பகுதி மேலப்பாளையம் பகுதியில் மக்களுக்கு பக்கோடா அல்வா மற்றும் கொடுத்து துண்டு பிரசங்கம் கொடுத்து நிகழ்த்தி வந்தார். தொடர்ந்து இந்த போக்கை எடுத்துக் கூறும் வகையில் துண்டு பிரசங்கம் விநியோகித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ராபர்ட் புரூஸுக்காக வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.